ஹலோ ஷோல், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலனோட பிளான்டர் டேங்க் இருக்குது பாருங்கள், அதோட அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஷோல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிக்வஸ்ட்டும் கேட்டிருந்தாரு, உங்களோட பிளான்டர் டேங்க் அப்டேட் போடுங்கன்னு சொல்லி. ஸோ என்னோடய பிளான்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா நான் எப்போயும் டிஸ்ட்ராய்ட் பண்ணிட்டேன். அதை நான் பண்ணி பல நாட்கள் ஆகுது, ஓகேங்களா. ஸோ நான் ரீசெண்டாக ஆலனோட டேங்க் ஸ்கேப் பண்ணியிருக்க ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக நான் அப்டேட் வீடியோவே போடல. ஸோ இப்போ நம்ம போடலான்னு வந்திருக்கோம். ஸோ அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். அண்ட் ஸோ இந்த வீடியோக்கு யாருக்காவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குதுன்றதும் அண்ட் என்னென்ன மீன்கள் இருக்குதுன்றதும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் புதுசாக சில மீன்கள் வாங்கியிருக்கோம், அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக்ஸை சப்ஸ்கிரைப் வாங்க ஷோ. அண்ட் ஸோ டேங்க்கில் இருக்க பிளான்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம். ஆனால் அதுதான் இந்த டேங்க்லேயே மெயின் ஆர்ட் பீஸு. அதுக்கப்புறம் நம்ம மீனுக்கு போகலாம். ஸோ ஒரு பிளான்ட்டை பற்றி நம்ம இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஓவரால் நீங்கள் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் க்ளோஸ்அப் லுக் எப்படி இருக்குதுன்றதை. அண்ட் இந்த பிளான்டர் டேங்க் ஸ்கேப் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கே சரியாக ஞாபகம் இல்லை, இல்லாட்டி 1.5 month ஆகிருக்கலாம். சரி, 2 months ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 monthsோட டிஃப்ரென்சேஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் புதுசாக நாங்கள் 2 பிளான்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் 3வது ஒரு பிளான்ட்டை வாங்கியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணணும். ஸோ வாங்க ஒரு பிளான்ட்டும் எப்படிலாம் நல்லா க்ரோ ஆகிருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்பெட்லேருந்து ஆரம்பிப்போம், ஓகேங்களா. ஸோ கார்பெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமான பிளான்ட்டை யூஸ் பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மாண்டி கார்லோ அண்டு ஏர் கிராஸ். ஸோ மாண்டி கார்லோ பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக அப்படியே பறந்து வந்துருச்சு. ஏர் கிராஸ் பார்த்தீங்கன்னா அந்த ராக் ஆண்டை மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்குது, அவ்வளோதான். ஸோ நாங்கள் ராக்காண்டை மட்டும்தான் அந்த ஏர் கிராஸ் இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது அழகாக அங்கங்கன்னு இருக்குது. அண்ட் மாண்டி கார்லோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருந்தது. ஸோ அதிலேருந்து வந்தது தான் இதெல்லாம். அண்ட் அந்த வுட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாண்டி கார்லோ கேப் தெரியும், அங்கே போயிருக்காது. ஏன்னா அங்கே வுட்டு கீழே அப்படியே லைட்டே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அந்த கார்பெட்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை. ஸோ உங்களுக்கு பின்னாடி வச்சு காட்டும்போது ஸோ இன்னும் அது டென்ஸாக ஆகணும். ஸோ அதை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெல்ஃபேரி வச்சுருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ஃபேரி ஸ்டார்டிங்கில் அது அவ்வளோ க்ரோத்தே இல்லை. ஸோ அது என்னென்னா எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என் ஃப்ரெண்ட் ஆலன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு லைட்டாக க்ரோத் இருக்குடா அப்படின்னு சொல்கிறான். பட் நான் அப்பப்போ பார்க்குற ஆள் நான், எனக்கு தான் அது கொஞ்சம் க்ரோத்தாக இருக்கிற மாதிரி தெரியணும். பட் எனக்கு அது அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சடன்னு வந்த மாதிரியே இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்க இப்போது ஹெல்ஃபேரி. அண்ட் அது பக்கத்தில் இருக்க இன்னும் ஒரு பிங்க் பிளான்ட் பார்த்தீங்கன்னா கிரிப்ட், அதில் பிங்க் பேந்தர். ஸோ அந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா உட்டாண்ட அது நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ அந்த பிங்கிஷ் கலர் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த பிளான்ட் நாங்கள் என்ன பண்ணோன்னா லைட்டுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஸோ நல்லாவே அந்த லீஃபெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குல்ல. ஸோ இதுவே நாங்கள் வுட்டுக்கு அடியில் வச்சதை உங்களுக்கு காட்டுறோம். ஸோ அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை. ஸோ வுட்டுக்கு அடியில் வச்சது வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அதுக்கு ப்ராப்பராக லைட் கிடைக்கல. ஸோ அதை க்ரோத்தும் பார்த்திங்கன்னா அதுக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்சேஷன் தெரியும். ஸோ லைட்டுக்கு கீழே வைக்கும்போது அது எப்படி இருக்குதுன்றது, அந்த ஷேடில் வைக்கும்போது எப்படி இருக்குதுன்றதை. ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா லோ லைட்லேயே கொஞ்சம் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒன்றா நல்லா வளரும்னு நினைக்கிறேன், ப்ரௌனு. பட் இது எப்படின்னு தெரியல, பிங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வளருது ஸ்பீடு, பட் நல்லாவே தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த பிளான்ட் பார்க்கலாம். ட்ரிஃப்ட்வுட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிபியஸ் கோல்டு ஒட்டி இருந்தோம். ஸோ அனிபியஸ் கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிஃப்ட்வுட்டில் அழகாக செட் ஆகிருச்சு. ஸோ கோல்டோட அந்த க்ரோத்தும் நல்லா இருக்குது. ஸோ சின்னதாக அதுலேருந்து லைட்டாக ஸ்டெம்மு அண்டு ஒரு 1-2 இலை வருது. சொல்லப்போனால் டெட் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் அதுலேருந்து 1-2 இலை வர்றதே பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. ஸோ நல்லாவும் இருக்குது அது பார்க்க அந்த லைட்டில் அண்ட் ஷேடில் வச்சாலும் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்றதை. ஸோ எங்களுக்கு அது நல்லா சூப்பராக செட் ஆகிருச்சு வுட்டில். இப்போ நம்ம வுட்டில் இன்னொரு பிளான்ட்டை ஒட்டியிருந்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா பினால்டிஃபிடா யூகே. ஸோ பினால்டிஃபிடா யூகே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட்டு, படப்படன்னு வளர்ந்துடும். ஆக்சுவலி ப்ரீவியஸாக இவங்ககிட்ட ஒரு 2 feet டேங்க் ஒன்று இருந்தது பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பினால்டிஃபிடா யூகே நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயே அதோட ரிசல்ட் செம்மையாக இருந்தது. ஸோ அதனால் ஒரு ஃபேவரட் பிளான்ட்டாக ஆயிடுச்சு.
அதனால் நாங்கள் இதுலேயும் யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் நல்லாயிருக்கும் அது வந்து பார்க்க பினாண்டி ஃபீல்டாக யூகே. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை. ஆனால் படப்படன்னு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். அண்டு டேங்க்கோட ரைட் சைடில் நம்ம ஃபோர் கிரவுண்டுக்கு இன்னொரு பிளான்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரிப்பன்ஸ். ஸோ ரிப்பன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளான்ட். ஏன்னா அது நல்லா ஃபோர் கிரவுண்ட் பிளான்ட் அண்டு ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ அண்டு நல்லா லோ லைட்டாக இருந்தாலும் மீடியம் லைட்டாக இருந்தாலும் நல்லாவே வளருது இந்த பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பறந்து இருக்குதுன்றதை பாருங்கள். சூப்பராக இருக்குது இது இந்த இடம் பார்க்கவே. ஆக்சுவலி இந்த இடத்துல ரிப்பன்ஸ்னால் அந்த இடத்துல ஹெல்ஃபேரி. ஸோ இது கீழேயும் பார்த்தீங்கன்னா 1-2 ரிப்பன்ஸை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். லைட்டு கீழே எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். அண்ட் ஷோவில் இன்னொரு பிளான்ட் இருக்குது ரிப்பன்ஸ் கூட. அது என்னென்னா லிக்விகியா தான். ஸோ அது என்ன டைப்புன்னு தான் எனக்கு தெரியல. ஸோ அது மறந்து போயிடுச்சு. அண்ட் ஷோல் பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேலா போன்சாய் வச்சுருப்போம். ஸோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்டு போகும். ஸோ இப்போ வந்து இங்கே ரொட்டேலா ஹேரா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொட்டேலா பிளட் ரெட் அண்டு ரொட்டேலா க்ரீன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பக்கூப்பா பர்பிள். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போன்சாய் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் சின்னதாக வளரும் அண்டு கொஞ்சம் ஸ்லோவாக வளரக்கூடிய பிளான்ட்டாக இருக்குது. அண்ட் ரொட்டேலா ஹெச்ஆர்ஏ நல்லா இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கே ரொட்டேலா ரெட்டு தருது அவங்களுக்கு பிளட் ரெட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்கே க்ரீன் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் ரொட்டேலாவோட அந்த கலர் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் டார்க்காக போகணும் அண்ட் அங்கே க்ரீனாக இருக்கணும்னு தான் பார்த்தோம். ஸோ அது மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கூப்பா பர்பிள் வச்சுருந்தோம். ஸோ அது வந்து மெல்ட் ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தா அப்படி இருக்குல்ல. இது வந்து இதுவும் பிளட் ரெட் மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு ஏதோ பிளான்ட்டை நல்லா வச்சிட்டான் போல். அது மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு போல் இதை வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஷோல் இதுக்கப்புறம் இன்னொரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாப்பில் வந்து அண்டு அடியில் வியூவும் பார்க்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ட்ரிப்பிட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அது ஹைட்ரோகோலியா ஒரு டைப் அது. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பிளான்ட்டு என்னோடய ஒரு ஃபேவரட் பிளான்ட் தான். நான் டாப் வியூவில் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அண்ட் அக்வேரியம்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபோர் கிரவுண்டாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் அது டாப் வியூக்குன்னு கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டேங்க்குள்ளே இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. ஏன்னா அது வந்து நாங்கள் மெயினாக டாப் வியூலேருந்து பார்க்கணும். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்படி செட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் வந்து டேங்க்குக்கு கீழே ஃபோர் கிரவுண்டெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது இன்னும் செம்மையாக இருக்கும் பார்க்க. அண்ட் ஸோ இன்னும் ஒரு 2 பிளான்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் டேங்க்கில். அதில் முதல்ல ஆட் பண்ணியிருக்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் மாஸ் தான். ஸோ பீனிக்ஸ் மாஸ் ரொம்ப ஒரு அழகான ஒரு மாஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புஷ் மாதிரி வரும். அண்ட் அதோட ஒவ்வொரு அந்த லீஃப் மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும். குட்டி குட்டி லீஃப் மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு பிளான்ட் இருக்குது. அது என்னன்றது காட்டுறதுக்கு முன்னாடி இங்கேயும் கொஞ்சம் மாஸ் தடவி இருக்கும். அண்ட் அங்கங்கே கொஞ்சம் மாஸ் தடவி இருக்கும் பீனிக்ஸ் மாஸ். ஓகேங்களா? ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் இருந்து பார்க்கணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பியூஸில் பர்பிள் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இது பியூஸ் பர்பிளாக இல்லை எதுவும் சொல்லியிருந்தேன். எனக்கு பேர் கரெக்டாக தெரியல. பட் பியூஸ் தான் இது. ஸோ அதில் இது வந்து ஆட் பண்ணியிருக்கான் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும். ஸோ இந்த பிளான்ட் இனி எப்படி சர்வை ஆகுது டே பை டே எல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்த்து அப்டேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஓவரால் பிளான்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் எல்லாமே நல்லா சூப்பராக செட் ஆகிருச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேண்டாகாரா இருக்குது. ஆக்சுவலி டேங்க்கில் வந்து 4 பேண்டாகாராஸை விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் சர்வே ஆகிருக்கு. ஸோ மிச்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரீசனில் இறந்து போகுது. அந்த ஃபில்டருக்குள்ளே ஸ்கிம்மருக்குள்ளே போய் இறந்து போகுது. அந்த மாதிரிலாம் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பேண்டம். ஸோ பிளாக் பேண்டம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பிளாக்காக இல்லை. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அதில் பிளாக்காக இருப்பாங்க. அண்டு ஸ்ட்ரிம்ஸ் இருக்குது. அதையும் உங்களுக்கு போக போக கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரீம்ஸை கவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரீம்ஸ் எங்கே இருக்குன்றதை. ஆக்சுவலி ஸ்ட்ரீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஒழிச்சிட்டு இருக்கும். அண்ட் அங்கே உங்களுக்கு சைடில் டாப்பில் தெரிதா ரைட்டில் கொஞ்சம் ஏதோ நீந்துருது. ஸோ வந்து டாப்பில் வந்து கீழே இறங்கி வந்து பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிஸ். ஸோ செலஸ்டியல் பெர்ல் டேனியோஸ் இல்லாட்டி கேலக்ஸி ராஸ்போரான்னு சொல்லுவாங்க அது. அண்ட் உட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிம்ப் இருக்கிறது தெரிதா. ஸோ ஸ்ட்ரிம் அண்ட் சிபிடி. ஸோ இந்த ரெண்டும் நம்மக்கிட்டே இருக்குது. அண்டு பஸ்காய் இருக்குது. ஸோ பஸ்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெட் நியான் ரெயின்போன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வாங்கிட்டு வந்துருக்கோம். அண்ட் ஆல்ரெடி டேங்க்கில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் மட்டும் தான் இருக்குது. மெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து சேல் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஃபீமேல்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரோவில் வந்து டேங்க்கில் அக்ளிமேட்டில் வச்சுருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டைம் இது வந்து அக்ளிமேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி நீந்ததும் தெரியும். அண்டு ஒரு சில ஃபீமேல்ஸ் பஸ்காய் நீந்ததும் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம டேங்க்கில் ரிலீஸ் பண்ணோடனே அட்டகாசமாக இருக்கும் மீன் பார்க்க. ஸோ அண்ட் இது வந்து ஒரு ஸ்கூலிங் நேச்சரோட ஃபிஷ் தான். ஸோ டேங்க்கில் இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்கூலிங் ஃபிஷ். அண்ட் சூப்பராக இருக்கும் இந்த லைட்லேயும் பார்க்க, ஷீரோஸ் லைட்லேயும் பார்க்க. அண்ட் நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறீங்க ஸோ அப்படிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன்.
ஸோ இதில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசர் என்னென்னா ட்ராபிக்காவில் ஸ்பெஷலைஸ் இருக்கக்கூடிய அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் வந்து எவ்வளோ டோசேஜ் போடுறீங்கலாம் கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியல, அது அவங்க தான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது சொல்ல வேணாண்டா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் எஃப்ஜே டோசேஜ் உங்கள் டேங்க் போட்டிங்கன்னா ஆல்கே இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி மாறும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா K++ யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அயனுக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி அயன் பார்த்திங்கன்னா பிளான்ட்டில் நல்லா அந்த ரெட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் பாப்அப் பண்ணி காட்டும். அண்ட் தண்ணியில் இருக்க TDS ஸோ வந்து மினரல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இக்யூபெலிரியம் ஸோ இதை யூஸ் பண்ணுறோம். ஆயிலே ஒழுங்காக வர மாட்டேங்குது பேர். ஸோ இது வந்து சீக்கம் ப்ராடக்ட். ஸோ இது வந்து உங்களோட வாட்டரில் இருக்க GH அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். மெயினாக TDS அப்படி சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து RO வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதில் மினரல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது பிளான்ட்ஸ்க்கு ஏற்ற மினரல்ஸாகவே இருக்காது. அண்ட் ஃபிஷ்ஷுக்கும் அந்த மினரல்ஸ் பத்தாது. ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து மினரல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மீன் ஒன்று இருக்குது பாருங்கள், பஸ்காய். ஸோ அது வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ இதோட எண்டப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பஸ்காய்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். ட்ரிப் அக்ளிமேட்லாம் பண்ணவே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணிக்குள்ளேயே வச்சு டெம்பரேச்சர் இது மட்டும் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்ப பேபியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரிப் அக்ளிமேட் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் எல்லா மீனுக்கும் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய வாட்டர் பேராமீட்டர்ஸ்க்கு நல்லா செட் ஆகிடணுன்றதுக்காகவே. ஸோ வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் பண்ண மாட்டேன். அது உங்களுக்கு விருப்பம் தான், பண்ணாதது. ஸோ அண்ட் வந்து இன்னொரு டப்பாவில் ஒரு பிளான்ட் இருக்குல்ல, அது என்ன பிளான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை அவங்களுக்கு மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா பினால்டிஃபிடா ரோசஸ். ஸோ இந்த பிளான்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பாட்டே பார்த்தீங்கன்னா 350 சம்திங் வருது. ஸோ இந்த பிளான்ட்டு வந்து நல்லா ரோஸ் கலரில் வரும். ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்தது. ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து பினால்டியா UK இருந்தது. ஸோ அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடலான்னு இருக்கோம். ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் பாக்கெட் ஓப்பனிங்கே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா பிடிச்சி உள்ளே போடுவோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 10 பீஸ் என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10 இல்லாட்டி 20 மீனோ என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நிறைய தான் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா கொஞ்சம் குரூப்பாக இருக்கணுன்றதுக்காக 10 தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். சரியாக கவுண்ட் ஞாபகம் இல்லை ஷோல் எனக்கு. ஸோ பாருங்கள் பஸ்காய்ஸ் எப்படி இருக்குதுன்றதை. ஷோல் இது வந்து இப்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தான் நியூ டேங்க்கில் இது இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இது போக போக அடாப்ட் ஆகும்போது அது எப்படி இருக்குதுன்றதை நம்ம ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ டேங்க்கில் அது எப்படி இருக்குதுன்றது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே நான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து அப்போது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த வீடியோ கிளிப்பில் எண்டில் ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த மீனை நான் வந்து டேங்க்கில் ஆட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஆக்சுவலி பஸ்காய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நியான் ஐயோட அண்ட் அந்த பாடியில் அந்த நியான் லைனோட இருக்கும். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நியான் லைன் அண்ட் நியான் ஐ இருக்கும். பட் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபின்ஸ் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். டார்சல் ஃபின்னாக இருக்கட்டும், அதுக்கிட்ட இருக்க அந்த பெல்விக் ஃபின் அண்ட் ஆனல் ஃபின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து பெல்விக் ஃபின் கூட அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசு இருக்காது. பட் ஆனல் ஃபின் நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதோட பெட்ரோல் ஃபின்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்கும். அண்ட் டிப்பில் ஒரு ஒயிட் கலரில். ஸோ வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் நல்லா ஒரு ரெட் கலரோடு இருக்கும். ஸோ ஷீரோஸ் ஒயிட்டில் அண்ட் அந்த ரெட் கலரில் அதை வந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் சொல்லப்போனால். அண்ட் அந்த டெய்லில் வந்து ஸ்பாட்டட்ஸ் இருக்கும். லைட்டாக பிளாக் ஸ்பாட் இருக்கும் பஸ்காய் கிட்ட. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக அங்கங்கே நீந்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஆக்சுவலி இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கூலிங் பிஹேவியர் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் தான். ஸோ அதனால் வந்து வாங்குறீங்கன்னா கொஞ்சம் குரூப்பாக வாங்க, அது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் ஒரு பேராக வச்சுருந்தீங்கன்னா என்ன இஷ்யூ வரும்னா, முதல் விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸில் இதுங்க ஒழுங்காக நீந்தாது டேங்க்கில். ரெண்டாவது இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் இஷ்யூ உங்களுக்கு வரலாம். ஏன்னா இது வந்து குரூப்பாக இல்லைன்னா கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கேருந்து ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஜம்பிங் இஷ்யூ வரலாம். ஸோ குரூப்பாக வைக்கிறது மூலிமா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சில டைம்ஸ் குரூப்பாக வச்சாலுமே இதுக்கு வந்து ஜம்ப் பண்ணும். ஏன்னா புது அக்வேரியம்னால. ஸோ அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. பட் எங்களுக்கு இது வரைக்கும் இது வந்து ஜம்ப் பண்ணலை. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் டே இது எப்படி நீந்துது அந்த கலரில் என்னான்னு பார்க்கலாம். ஸோ ஷோல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. ஸோ மீன் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. பாருங்கள் ஒவ்வொரு மேல்கிட்டையும் ஃப்ளார் பண்ணுறது, ஸோ ஃபீமேல்கிட்ட ஃப்ளார் பண்ணுறது. ஸோ அது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஷோல் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் ப்ளர்ராக இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு வந்து ஃப்ளார் பண்ணுறது எடுக்கணும்ல. இது குட்டி மீனுங்க. இது ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி தான் சைஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜூம் பண்ணி தான் எடுக்கணும். இதுக்கு வந்து நல்லா ஃப்ளார் பண்ணுறதுலாம் தெரியணும்னா. ஏன்னா இதுக்கு வந்து டேங்க்கு அந்த சைடில் போய் பின்னாடி போய் ஜூம் பண்ணி ஃப்ளார் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நான் ஜூம் பண்ணியிருப்போம். ஸோ லைட்டாக ப்ளர்ராக இருக்கும். ஸோ எப்படி நல்லா செட்டில் நல்லா சூப்பராக நீந்தது பாருங்கள். ஸோ
ஸோ ஓகே ஷோல், இதோட இந்த வீடியோ எண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதோட அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் நம்மளும் ஒரு டேங்க் செட் பண்ணலாம். ஸோ பிளான்ட் டேங்க் அது வந்து சன்னாக்காகவே நான் செட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கீப் ஆன் சப்போர்ட் மீ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். See you next video. Bye bye, Shul.